போதும் மதம் என்கிற பெயரிலே நாங்கள் தான் மதத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற வீறு கொண்ட ஒரு சின்ன கூட்டம். பெண்கள் மேலே ரவிக்கை போட முடியாது, சேலை தான் போர்த்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக பாட்டிமார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தபோது அந்த ராஜகுமாரன் வீதியிலே வருவான் என்றால் அங்கே இருக்க அனைத்து பெண்ணும் தன் மேலே இருக்கிற சேலையை எடுத்து தன்னுடைய மார்பை காண்பிக்க வேண்டும். இதை மாற்றியமைத்தது யார்? கிறிஸ்துவை அறிந்தவர்கள். சுவிசேஷ ஒளியை இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதனையே தங்களுடைய வாழ்க்கையாக்கி அதற்கு விரோதமாக போட்டியில் போராடி அந்த இருளை கிழித்திருந்த கிறிஸ்தவ மிஷனரிகளை இதை யாராலும் மறுக்க முடியுமோ? இதை அரசாங்கம் மறக்க முடியுமோ? இதை கட்சி தலைவர்கள் மறக்க முடியுமோ? இதை பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் நாங்கள் தான் இந்து மதத்தின் காவலர்கள் என்று சொல்லிக்கிறார்களே, அவர்கள் மறுக்க முடியுமோ? I can challenge. Who changes the things? Who relieves the bondage? யாரையா கட்டுகளை அறுத்தது? யாரையா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது? என் இயேசுவின் சுவிசேஷமே, என் இயேசுவின் சுவிசேஷமே, என் இயேசுவின் சுவிசேஷமே. நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் அமெரிக்காவுக்கு இவர்கள் அடகு வைக்கிறதுக்கு தான் கிறிஸ்தவர்கள். பொய்யனே, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு நில்லு. உன்னுடைய அறிவு சூனியத்தை நாங்கள் விளங்க பண்ணுவதற்கு விரும்பவில்லை. எங்கள் சத்திய வேதம் உனக்கு முன்னதாக வெளிச்சமாகும் போது உன்னுடைய முகத்திரைகள் கிழிந்தே ஆக வேண்டும். அதனால் தன்னுடைய சகோதரர்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தைரியமா சொல்லாம இயேசுவும் சுகம் கொடுக்கிறாங்க, திருப்பதிக்கு போல இங்க வாங்க சொல்லாத, வேளாங்கண்ணிக்கும் போ இங்கேயும் போ அப்படின்னு சொல்லாத. சொல்லு, நீ இருளில் இருக்கிற, நீ வெளிச்சத்துக்கு வர்றது ஒரே வழி, இயேசுவே வழி. சும்மா பூசி மொழிகிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. காலம் கொஞ்சமா இருக்கு. சொல்றத நேரம் சொல்லுவோம். என் சகோதரன் சொன்னான் பாத்தீங்களா, வந்து கேட்டேன்னு சொன்னா நீ செத்தா எங்க போ. இப்ப கேளுங்க, 4 பேட்ட கேளுங்க. கிளடு கட்ட கிட்ட அது கேளுங்க, சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு. வாலி வெட்ட கேட்ட அடி வாங்கிறீங்க. ஒரு வேளை கிளடு கட்டங்கிட்டாங்க, செத்தா எங்க போவ. அவன் ராத்திரி தூங்க மாட்டான். நம்ம என்ன சொல்ல தெரியுமா? ஆறுதலா தேர்தலா என்னத்துக்கு, ஏன் நேரம் முடிஞ்சு போச்சையா, காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணம் எல்லாம் மண்ணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். எல்லாரும் கையை வைத்து சொல்லலாம், அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். நன்றாய் கவனியுங்கள். ஆகையினால் தான் சொல்கிறேன், நமக்குள்ளே தேவன் ஒளியை வைத்திருக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ண சொல்கிறார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் மேல் தேவனுடைய ஒளி உதித்தது, உன் ஒளி வந்தது, பூமியை காரில் மூடினாலும் நீ நீ எழுந்து பிரகாசிப்பாய் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ என்ன நடந்தது ஐயா? என்ன நடந்தது? இந்த சபை, தேவ ஜனம் தன்னுடைய நோக்கத்தையும் ஜனத்தின் தேவையை பார்க்க மறந்து விட்டது. The purpose of God and the purpose of their lives are forgotten. The need of the people is ignored. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய நோக்கம் மனிதனை ஒளிமயமாக்கின அந்த காரியத்தை விசுவாசிகள், தேவனுடைய விசுவாசிகள் மறந்து விட்டார்கள். தேவ சபை மறந்து விட்டது, தேவனுடைய மக்கள் மறந்து விட்டார்கள். கூடவே தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் தேவையை பார்ப்பதற்கும் தவறிவிட்டார்கள் என்று நான் சொல்லுவேன். அதை மாத்திரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், அதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கவே மாட்டீர்கள். அசாதாரணமான வாழ்க்கைக்கே ஒப்பு கொடுப்பீர்கள். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
பக்கத்தில் உங்க கையை குறித்து சொல்லுங்க, சாதாரணமா வாழ போறீங்களா அசாதாரணமா வாழ போறீங்களா? ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இங்க இருந்து போங்க. Hallelujah. Yes, I am not interested in ordinary life. I am interested in extraordinary life because I am made for that. அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். கவனியுங்கள், ஒரு மனிதனை ஆண்டவர் பிடித்த நோக்கம் ஜனத்துடைய தேவையை மறக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை இன்றைக்கு சொல்லும்படியாக ஏவப்படுகிறேன். தேவன் சிலரோடு கூட முகமுகமாக பேச போகிறார். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை திறந்து வைக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஆணையை இடுகிறார். அதை கொஞ்சம் பார்க்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றார். நல்ல கவனிங்க, தேவன் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளை கொண்டு கூட்டை கலைக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆண்டவருடைய அநேக வாயாக செயல்பட்ட தீர்க்கதரிசிகளாக காணப்படுகிற மக்களுக்காக நான் ஆண்டவருக்கு அநேக நேரங்களில் 1000 கோடி தோத்திரங்களை ஏறெடுத்தது உண்டு. சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவன் ராஜாவை பார்த்து சொல்வான், புத்தீனமாய் செய்தி. நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அவன் ராஜாவாகிய தாவீதை பார்த்து சொல்வான், நீயே அந்த மனுஷன். காத் என்கிற தீர்க்கதரிசி இப்பொழுது தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன்தான், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான், தேவன் அவனை நேசித்தது உண்மைதான், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி கண்டேன் என்று சொன்ன மனிதன் தான். அவனுடைய கூட்டை கலைப்பதற்கு ஆண்டவர் காத் என்கிற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். காத் வந்து சொல்கிறான், நீர் அரணை விட்டு வெளியே வாரும். என்ன சொல்றாரு, ஏன் சொல்றாரு அதை கொஞ்சம் பார்ப்போம். இங்க நிறைய பேர் அந்த வாழ்க்கையில மாட்டிக்கொண்டிருக்கீங்க. அதனால ஆண்டவர் உங்களை வெளியே வர சொல்கிறார். கொஞ்சம் பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி நீங்க வெளியே வர போறீங்க. ஓஹோ ஓஹோ பிரதர், எதை விட்டு பிரதர் எங்களை வெளியே கூப்பிடுறீங்க? தமிழ்நாட்டை விட்டா அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உங்களை ஆண்டவர் வெளியே அழைக்கிறார். அல்லேலூயா, வெளியே அழைக்கிறார். அரணை விட்டு வெளியே வா. என்னையா அரண்? அரண் என்றால் ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாதுகாப்பான இடம், வசதியான இடம், எல்லாம் இருந்தாலும் பயமற்று வாழ்கிற ஒரு இடத்தை விட்டு வெளியே வா. யாருக்கையா இந்த அழைப்பு? எந்த சூழ்நிலையில் ஐயா இந்த அழைப்பு? ஏன் ஐயா இந்த அழைப்பு என்பதை குறித்து சில காரியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட போகிறார். நன்றாய் கவனிக்கலாம். இங்கே நீங்கள் தாவீது யார் என்பதை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது எப்படி இருந்தான் என்பதை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தாவீது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தாவீது ஆண்டவருடைய நாமத்தை புரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்த ஒரு பாத்திரம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக கண்ட பாத்திரம் தான். நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவருடைய இருதயத்தை ஆண்டவருடைய இருதயம் விரும்புகிறதை அறிய விரும்பினதனால் தான் இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது சுகமளிக்கும் கூட்டம் போயிருந்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே கட்டாப்டாங்க இந்த மீட்டிங்க்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா தேவனுடைய இதயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற துடிப்போடு கூட வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். கர்த்தர் தெளிவாகவே அப்படிப்பட்ட தாவீதை பார்த்து காத் தீர்க்கதரிசி அரணை விட்டு வெளியே வா என்று சொல்ல நேரிட்டதற்கு 2 முக்கிய காரணங்களை முதலாவது காண்பிக்கிறேன். அதற்கு பிறகு தடையாக காணப்பட்ட 5 காரியங்களை வேகமாக உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை பின்னதாக வருகிற வசனங்களிலே தெளிவாக பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம்.
2 சாமுவேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை, என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும், பெலிஸ்தியரின் கைக்கும், அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று, நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்று. கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. அப்னேர் பேசுகிறான். தாவீதை குறித்து என்ன சொல்லப்பட்டது? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டது? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். The purpose was very clear that God has declared it also. ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னது மாத்திரமல்ல, அதை வெளியரங்கமாக எல்லாரும் அறியும்படியாக செய்தார். வாசிக்கலாம் மறுபடியும். என் தாசனாகிய தாவீதின் கையினால், என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை, என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும், பெலிஸ்தியரின் கைக்கும், அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று, நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. இத கொஞ்சம் மாத்தி வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து பிரதர் வெஸ்லியோட கூட சேர்ந்து வாசிக்க போறீங்க. இஸ்ரவேலர் என்கிற சரணத்துல இந்தியரைன்னு சொல்லி வாசிக்க போறீங்க. பெலிஸ்தியர் என்கிற இடத்துல பிசாசு என்று போட்டு வாசிக்க போயிருங்க. தாவீதுங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. அவர் வெஸ்லி அவர் பேரை போட்டுக்கிடுவாரு, நீங்க உங்க பேரை போட்டுங்க. எல்லாரும் வாசிக்க போறீங்க. பைபிள் வச்சிருக்கவங்க பார்த்து வாசிங்க. பைபிள் வச்சிருந்தாலும் இப்போ நான் எனக்கு பிரசங்க கேட்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னா இவர் பின்னால சொல்லுங்க. வாசிக்கலாம் பிரதர். என் தாசனாகிய வெஸ்லியின் கையினால், எல்லாரும் வாசிங்க. என் ஜனமாகிய இந்தியரை. எல்லாரும் உங்க பேரை சொல்றாங்க. வெஸ்லி மற்றவங்களை சிலுவையில் அறையதுக்கு ரொம்ப உஷாரான ஆட்கள். அவனை சிலுவையில் அறையுங்க. உங்க பேரை போட்டு, அவர் வெஸ்லின்னு அவர் பேர் போட்டு வாசிப்பார், நீங்க உங்க பேர் போட்டு வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. என் தாசனாகிய வெஸ்லியின் கையினால் என் ஜனமாகிய இந்தியரை சாத்தானின் கைக்கும், அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் வெஸ்லியை குறித்து சொல்லி இருக்கிறாரே. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை இன்னைக்கு வீட்டில் போய் எழுதி தனியாக ஒரு தாளில் வச்சு ஃப்ரேம் பட்டு தொங்க போட்டுருங்க. அவன் கூட இருப்பேன், அவன் கூட இருப்பேன், அதெல்லாம் போடுங்க. இதை எழுதி போடுங்க. ஐயா, ஒன்றை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல, உன் கூட இருப்பேன் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் எழுதி போட்டிருக்கீங்க. ஆசீர்வாதமாக இருப்பா, அதெல்லாம் நிறைய எழுதிட்டோம், நிறைய ஒட்டிட்டோம். நீங்கள் போய் நம்ம இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி உங்கள் பேர் அதுக்குள்ளே போட்டு எழுதி ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு உங்கள் பிள்ளையை வச்சு சொல்லுங்க. அவன் அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவான். அவனுக்கு ஒரு ஆர்ட் வந்துடும், உங்களுக்கு ஒரு ஹார்ட் வந்துடும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லி இருந்தது இஸ்ரவேல் எல்லாருக்கும் தெரியும். பகைவனாயிருந்த அப்னேருக்கும் தெரியும். சவுலுடைய பட்டாளத்தில் இருந்தான் அப்னேர். தாவீதை கொல்வதற்கு சவுலோடு கூட சுத்திக் கொண்டிருந்த அப்னேருக்கும் தெரியும். ஆண்டவர் எதற்காக தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக அவனை தன்னுடைய மகனாக மாற்றியிருக்கிறார், எதற்காக தன்னுடைய வேலையை செய்வான் என்று நம்பியிருக்கிறார், எதற்காக கரவல் ஆடுகளின் பின்னதாக போனவரை கைப்பிடித்து அபிஷேகித்திருக்கிறார், இதற்கென்று சத்ருவாயிருந்த அப்னேருக்கும் தெரியும். கவனிங்க, இன்னொரு வசனத்தை பார்த்துடலாம். 5வது அதிகாரம் 2 சாமுவேல் 5வது அதிகாரம். அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். ஜஸ்ட் a minute. இரண்டாவது வசனம். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே. நல்ல கவனிங்க. சவுல் இப்பொழுது இஸ்ரவேல் சொல்லுகிறார்கள். தாவீதை பின்பற்றாமல் இருந்த ஒரு கூட்டம் சொல்லுகிறது. சவுல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும், இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும், நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே, நடத்தி கொண்டு வந்தவரும் தாவீதே நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து, நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே. அல்லேலூயா. கர்த்தாவே, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உம்மிடத்துல ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரோ? என்ன சொல்லி இருக்கிறார் கேளுங்க. என்ன சொல்லி இருக்கான்னு கேளுங்க. 3 வேளையும் ஒழுங்கா சாப்பிடுவேன்,